ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இது வந்து நம்மளோட சுண்டக்காய் ஊறுகாய். இங்கே பாருங்கள், சுண்டக்காய் நல்லா தெரியுதா? சுண்டைக்காயில் ஊறுகாய் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. சுண்டைக்காயில் வத்தல் பார்த்துருப்பீங்க, சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சு பார்த்துருக்கேன், சுண்டைக்காய் கடையல் பார்த்துருக்கேன். இது சுண்டைக்காய் ஊறுகாய். சுண்டைக்காயை வந்து ஆவியில் வேக வச்சு சுண்டைக்காயை நசுக்கி அலசி ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் பூண்டு இஞ்சியும் அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து இந்த அரைச்சி வச்ச பூண்டு இஞ்சியை போட்டு ஒரு வதக்கிட்டு வேக வச்ச சுண்டைக்காயும் அதிலே போட்டு வதக்கிட்டு வேக வச்ச சுண்டைக்காயிலேருந்து கொஞ்சம் பச்சையை எடுத்து மிக்சியில் அரைச்சி அதையும் இது கூடவே சேர்த்து இது பண்ணிக்கிட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் அரைச்சி போட்டு ஊறுகாய் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு சூப்பரான சுண்டைக்காய் ஊறுகாய். அதை பாருங்க, செம்ம டேஸ்டான சுண்டைக்காய் ஊறுகாய். இருங்க, அந்த ஊறுகாய் தான் எப்படி இருக்குது பாரு டேஸ்ட்டு. நல்லா இருக்கா? இதை வருங்க, சுண்டைக்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தயிர் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்கும் இந்த சுண்டைக்காய் ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரானது. மறுபடியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சுண்டைக்காயை நல்லா வேக வச்சுக்கணும். இடித்து அலசி ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு பாதியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும், பாதியை அப்படியே முழுசாக வச்சுக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கடாயில் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்ச சுண்டைக்காய் பேஸ்ட்டையும் போட்டு கடாயில் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு முழு சுண்டைக்காயை சேர்த்து அதில் வந்து தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கடுகு, வெந்தயம், கடுகும் வெந்தயமும் வந்து தனியாக கடாயில் வறுத்து அதை பொடி பண்ணி வச்ச பொடியை இதுக்குள்ளே சேர்த்து ஒரு தடவி நல்லெண்ணெய் காய்ச்சி ஊற்றி இறக்கணும்னா சூப்பரான சுண்டைக்காய் ஊறுகாய். இங்கே பாருங்கள், இதில் நிறைய எண்ணெய் சேர்க்கலை. ஏன்னா நான் சாப்பிட்றதுன்றதுனால இதில் நிறைய எண்ணெய் சேர்க்கலை, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இது செஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. வெளியே தான் வச்சுருக்கோம். வெயிலில் வச்சு எடுத்ததுனால எதுவுமே சுண்டைக்காய் கெட்டும் போகலை. இங்கே பாருங்கள், சூப்பராக 1 மாதம் ஆகுது இது செஞ்சு. இந்த சுண்டைக்காய் ஊறுகாய் செஞ்சு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.